இந்த ராவணேஸ்வரன் என்றால் பார்த்து அன்னைக்கு தலைவராகவே திகழ்ந்து அது மட்டுமல்ல, யானையோடு நான் போர் செய்கிறேன். யானையோடு போர் செய்து அதனுடைய தந்தத்தின் வடிவுகள் பார்த்தா ஏதோ குரல் கேட்கின்றது. நம் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும். ஜானகி சுவாமி, லட்சுமணா, நானும் அயோத்தி ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த குமாரனாக ராமனாக பிறந்தேன். நீயோ லட்சுமணனாக பிறந்தாய். அப்படி பிறந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்ற வேளையிலே ஒரு நாள் கோணியினுடைய துர்புத்தியினால் நம்முடைய சிற்றன்னை கைகேயியானவர் தன்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்று சொல்ல அந்த கூனியுடைய சொல்லை கேட்டு அந்த துர்புத்தியால் நம்முடைய சிற்றன்னை கைகேயியானவர் நம்முடைய தந்தை அழைத்து என்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்று சொல்ல அவருக்கு மனம் நொந்து என்னுடைய உயிரே ராமன் தான், ராமன் இல்லை என்ன நான் இல்லை என்று கோபமாக சென்று விட்டார். அப்படி செல்கின்ற நேரத்தில் நம்முடைய சிற்றன்னை கைகேயியானவர் என்னை அழைத்து, ராமா, உன்னுடைய தந்தை மனது கஷ்டப்பட அளவிற்கு ஒன்று சொல்லிவிட்டார், அதனால் எனக்கு கொஞ்சம் கூட மனநிலை சரியில்லை என்று கூற, அப்படி என்னமா சொன்னார், அப்படி தந்தை என்னதான் சொன்னார் என்று நான் கேட்க, பரதன் நாடாள வேண்டுமா, நீ காடாள வேண்டுமா ராமா என்று சோகமாக அழுது கொண்டே கூறுகிறார். இதை கேட்ட நான் என்ன உரைத்தேன்,
அம்மா, இதற்காகவா விஷணப்படுகிறீர்கள்? தாயே, நான் ஆண்டால் என்ன, என்னுடைய தம்பி பரதன் ஆண்டால் என்ன? நான் கானகம் தானே செல்ல வேண்டும். சரி, நான் கானகம் செல்ல வேண்டும். ஏனால் என்னுடைய தந்தையை நான் பார்த்து விட்டு போக வேண்டும். உன்னுடைய தந்தையை பார்த்து விட்டு போக வேண்டுமா? உன்னுடைய தந்தை இதோ இந்த வழியாகத்தான் சென்றார். அம்மா, அப்படி என்றால் என்னுடைய தந்தை இதோ இந்த திசைத்தானே நோக்கி சென்றார். அந்த திசை நோக்கி அவர் வணங்கிவிட்டு பிறகு நான் செல்கிறேன் என்று கூறிவிட்டு நான் கானகம் செல்கிறேன். கானகம் செல்கிற நேரத்தில் ஜானகி, சுவாமி, நீ என்ன உரைத்தாய்? சுவாமி, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? கானகம் போகிறீர்கள். நானும் உடன் வருகிறேன். அப்படி நீ உரைத்த உடனே நான் என்ன உரைத்தேன்? ஜானகி, இந்த 14 ஆண்டுகளை 14 தினங்களாக கழித்துவிட்டு நான் நாடு வந்து சேருகிறேன். அதுவரை என்னுடைய தாயோடு அரண்மனையில் இரு, எந்தவித கவலையும் உனக்கு இருக்காது என்று கூறினேன். அதற்கு நீ என்ன உரைத்தாய்? சுவாமி, ராமன் இருக்குமிடம்தான் இந்த சேதைக்கு அயோத்தி, அதனால் நானும் உன்னுடன் வருவேன் என்று உரைத்தாய். என்ன செய்வது? உன் விருப்பப்படி உன்னையும் லக்ஷ்மணனையும் இருவரையும் அழைத்து கானகம் சென்றோம். அப்படி கானகம் சென்ற இடத்திலே கங்கையை கடக்க முடியாமல் புகனுடைய உதவியை கொண்டு கானகம் கடந்தோம். பிறகு சவரிக்கு மோட்சம் அளித்தோம். பிறகு தண்டகாரனும் சென்று அங்கு உள்ள குறைகளையும் தீர்த்தோம். இப்பொழுது பஞ்ச வடிவு வந்திருக்கிறோம். உண்மைதான் ஐயனே. லக்ஷ்மணா, அண்ணா, இந்த பஞ்ச வடிவிலே பன்னகால் சாலை ஒன்று அமைத்து இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. புரிகிறதா? ஆகட்டும் அண்ணா. சென்று வரட்டுமா? ஜானகி ஜாக்கிரதை பார்த்துக் கொள்ள வேண்டும். சரிங்க அண்ணா. சென்று வருகிறேன். சுவாமி, சுவாமி, அதோ பாருங்கள் என்ன விந்தையாக இருக்கின்றது. ஐயனே, மானொன்று விளையாடும் காட்டிலே. அமைத்து அந்த பன்னகசாலையிலே ஜாக்கிரதை இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. மைத்துனரே, சுவாமியின் வார்த்தையின் பிரகாரம் அப்படியே பன்னகரை சாலை அமைத்து இதோ இருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும்.